ரொம்ப ருசியான கருணக்கிழங்கு சாப்ஸ் பார்த்தலாம். 4 சின்ன வெங்காயம் பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஹாஃப் தக்காளி, கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்சி உளுந்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். இந்த அளவு குறைவாக செய்யறதுனால அளவுகள் குறைச்சி காட்டியிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் தான் கருணக்கிழங்கு கட் பண்ணி நான் வேக வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு விசில் மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி கலந்து இந்த பச்சை வாசனால் போகிற அளவுக்கு குக் பண்ணி நல்லா சுண்டி வந்த பிறகு நம்ம வேக வச்ச கருணக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. இதில் தேங்காய், சோம்பு, சீரகம்லாம் சேர்த்து செய்யணும். வாசனை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு விசில் மட்டும் வைங்க. நிறைய வச்சிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். சூப்பராக இந்த கருணக்கிழங்கு சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பரான ஒரு சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.